வாழ்க்கையை நடத்தக்கூடியது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை தலைவனாக கொண்ட நாம் அனைவரும் அந்த முருகப்பெருமானின் மீது நாம் எப்பொழுது நம்பிக்கையை முழுமையாக 100 விழுக்காடும் எப்பொழுது வைக்கின்றோமோ அப்பொழுது வாழ்விலே ஏற்படக்கூடிய எந்த விதமான சஞ்சலங்களும் நம்மை ஒன்றும் செய்யவே முடியாது. ஏன்? அதற்கெல்லாம் காப்பு செய்யலாக கந்தசஷ்டி கவசம் இருக்கு, அது சொல்ல முடியலையா? சரவணபவ 6 எழுத்து, அதையும் சொல்ல முடியலையா? முருகா என்னும் 3 சொல், 3 எழுத்து கொண்ட ஒரு சொல். அதை நாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து நாம் எப்பொழுது சொல்லுகின்றோமோ அத்வைத்த நிலையை அடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஆறுமுகனே ஆதாரம் அப்படிங்கிற தலைப்பை நாம் இவ்வளவு நேரமும் அழகாக சிந்தித்தோம். இந்த இடத்திலே நாம் இந்த உபன்யாசத்தை ஒரே ஒரு செய்தியோட நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள், மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். இந்த இரண்டையும் களைய வல்லது முருகனின் அருள். அந்த முருகனின் அருளாகப்பட்டது குருவின் அருளோடு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தருணத்திலே இந்த உபன்யாசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.